Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா banana cake தான் பார்க்க போறோம். இட்லி பாத்திரம் மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த banana cake எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 3 வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். அதை நல்லா mix பண்ணிக்கங்க. வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும். இப்போ அடுத்து அது கூட ஒரு முட்டையை நான் ஆட் பண்றேன். முட்டை வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க. ரெண்டும் நல்லா ஒண்ணா mix ஆகணும். அந்த அளவுக்கு mix பண்ணிக்கங்க. இப்போ நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் நான் ஆட் பண்றேன். சுகரை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கங்க. இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க. இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. அடுத்து இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கங்க. sunflower oil அப்படி இல்லாட்டி பட்டரை உருக்கி ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊத்திக்கங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க. எல்லாமே நல்லா mix ஆகணும். அந்த அளவுக்கு mix பண்ணிக்கங்க. இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரே சைடா பொறுமையா mix பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு mix பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. இதை சேர்த்து நல்லா mix பண்ணணும். கட்டி எதுவும் இல்லாம பொறுமையா mix பண்ணிக்கங்க. இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கேக் மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு பவுல்ல ஆயில் தடவிட்டு மேலே லைட்டா மைதா மாவு சேர்த்துக்கங்க. அதை சுற்றி இது மாதிரி டஸ்ட் பண்ணிக்கங்க. அப்போ நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் மாவை ஆட் பண்ணிடலாம். அடுத்து கேக் மாவு ஈவனாக இருக்கிறதுக்காக லைட்டாக இது மாதிரி தட்டிக்கங்க. நான் இன்றைக்கி கேக் பண்ணுறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இதில் அடியில் இருக்க இட்லி தட்டை இது மாதிரி கவுத்து போட்டுக்கங்க. இப்போ நம்ம இதில் கேக் மாவு வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு 30-40 நிமிஷம் போல் இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேக் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வெளியே எடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சுற்றி இதே மாதிரி நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே கேக் வெளியில் வந்துடும். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.